Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 8 Heat and Thermodynamics லெசன்லேருந்து Example 8.22 தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது Example 8.22 PV diagrams for different thermodynamical system கொடுத்துருக்காங்க. இதில் total work done என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே cyclic process. So cyclic process அப்படின்னு சொல்லும்போது closed curve. Okay. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா டைரக்ஷன் நோட் பண்ணுவோம். டைரக்ஷன் ஆஃப் த தெர்மோடைனமிக் ப்ராசஸ் என்ன நோட் பண்ணணும். அண்ட் தென் வி கேன் கால்குலேட் த ஒர்க் டன். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு வந்து லெட் அஸ் டேக் ஏ. ஓகே, இந்த தெர்மோடைனமிக் சிஸ்டம் வந்து இது வந்து க்ளோஸ்டுக்கு டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏபிசி. ஸோ இந்த மாதிரி டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆன்டிக்ளாக்வைஸ் சொல்லும்போது ஒர்க் டன் என்னவாக இருக்கும்? இட் இஸ் நெகட்டிவ். ஸோ ஒர்க் டன் நெகட்டிவாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு நெட் ஒர்க் டன் நெகட்டிவாக இருக்கும் பொழுது ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் இஸ் கிரேட்டர் தென் ஒர்க் டன் பை த சிஸ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ், ஓகே, ஏ டு பி, பி டு சி, ஒவ்வொரு ப்ராசஸோடைய ஒர்க் டன் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏபி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது? வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது சேஞ்ச் இந்த வால்யூம் வந்து டிவி 0. ஸோ ஒர்க் டன் இஸ் 0. ஓகே, அடுத்தது நம்ம ஏரியா அண்டர் த கர்வ் பிசி பார்க்கணும். ஸோ ஏரியா அண்டர் த கர்வ் பிசி. So in the shaded area, okay, which is nothing but the rectangle oda area. In the process எப்படி இருக்கு? pressure வந்து constant இருக்கு, volume வந்து decrease ஆயிருக்கு. So it is an isobaric compression. Okay, compression. So what is the work done here? உங்களுக்கு length என்ன? From 0 to up to pressure 4 இருக்குது. So length is 4, breadth வந்து 2 minus 1 is 1. So rectangle ஓட ஏரியா வந்து 4 multiplied by 1. Since compression அப்படிங்கிறதுனால work is done on the system is negative is equal to minus 4 joules. அடுத்தது ஏரியா under the curve CD. ஓகே, இந்த இடத்துல CD பார்த்தீங்கன்னா again வந்து work done is 0, volume கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால. அடுத்தது we should consider area under the curve CD. Okay, so sorry, DA, area under the curve DA. இப்போ இந்த curve பார்த்தீங்கன்னா this shaded area gives the work done. Again வந்து it is a rectangle. So rectangular area gives the work done here, which is length எவ்வளவு? 2, breadth வந்து 1. So 2 into 1, உங்களுக்கு volume வந்து expansion தான். So 2 joules. So in the particular case, net work done என்னவா இருக்கு? Net work done in this cyclic process A is equal to initially minus 4 joules. அடுத்தது நமக்கு வந்தது plus 2 joules. So உங்களுக்கு remaining வந்து it is minus 2 joules. Since நம்ம முன்னாடியே பார்த்தோம் anti-clockwise directionல net work done வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால here also we are getting the same answer. So how will you find the work done? இப்போ கிராஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா first area under the curve BC. This gives the work done W1. ஓகே, W2 சொல்லும் பொழுது நான் வேறு கலர் சூஸ் பண்ணுறேன். area under the curve DA. So this area. ஓகே, so remaining area என்னது? இந்த particular area ABCD. ஓகே, இதுக்கு வந்து இந்த கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் பிங்க் கலர் curve which has been shaded. So the total work done W1 and then உங்களுக்கு area under the curve DA வந்து W2. இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணும்போது based on signs வந்து work done on the system இல்லை by the system மாறும். எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது we get the total work done ABCD under the curve வந்து நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அடுத்தது நம்ம B பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ அ க்ளோஸ்டு கர்வ், சைக்ளிக் ப்ராசஸ் தான். டைரக்ஷன் பாருங்கள்
ABCD, that is இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ clockwise direction. clockwise direction அப்படின்னு சொல்லும்போது work done வந்து பாசிட்டிவாக இருக்கும். work done பாசிட்டிவ்னு அர்த்தம் work done by the system is greater than work done on the system. கரெக்டா? ஸோ இப்போ இதோட work done கண்டுபிடிக்கலாமா? ஸோ the area under the curve AB கண்டுபிடிக்கணும், which is nothing but இந்த ஷேட் பண்ணக்கூடிய ஏரியா. ஓகே, ஸோ இந்த ஒர்க் டன் W1 எடுத்துக்கலாம். இதை ரெண்டு பார்ட்டாக நான் செக்ரிகேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஏரியா ப்ளஸ் ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா, ரெண்டுத்தோட அடிஷன் கிவ்ஸ் த ஒர்க் டன் W1. ஓகே, தட் இஸ் ட்ரையாங்கிள் சொல்லும்போது ABCA. ஓகே, தட் இஸ் ABC ப்ளஸ் உங்களுக்கு இந்த சிபிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த ஏரியா. ஓகே, திஸ் இஸ் த ஒர்க் டன். வாட் இஸ் த ட்ரையாங்கிளோட ஏரியான்னு ஹாஃப் இன்டூ பேஸ். பேஸ் என்னது? இட் இஸ் 2 minus 1 multiplied by உங்களுக்கு ஆரோ சைன் பாருங்கள், தட் இஸ் வால்யூம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, ஸோ வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால W1 இந்த இடத்துல பாசிட்டிவ் தான். அண்ட் தென் உங்களுக்கு ஹைட் என்னது? இட் இஸ் 4 minus 2 which is 2. ஓகே, திஸ் இஸ் த ட்ரையாங்கிள் ஏரியா ப்ளஸ் ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன? ஃப்ரம் 0 to 2 இந்த லென்த் வந்து 2, பிரெத் வந்து 1. ஸோ 2 into 1. ஸோ தட் இஸ் half into இந்த 2 கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ இந்த ஆன்சர் வந்து 1 plus 2 is equal to 3 joules. This is the work done under the curve AB. ஓகேவா? அடுத்தது ஏரியா under the curve BC in the shaded area which is nothing but the rectangular area. What is this rectangular area? நம்ம முன்னாடி பார்த்தது தான் 2 into 1. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃப்ரம் B to C அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, வால்யூம் வந்து உங்களுக்கு கம்மியாகுது. தட் இஸ் ஃப்ரம் ஹையர் வால்யூம் டு லோயர் வால்யூம் போகுது. தட் மீன்ஸ் இந்த ப்ராசஸ் என்ன? திஸ் ப்ராசஸ் இஸ் நத்திங் பட் த ஐசோபாரிக் கம்ப்ரெஷன். ஓகே, திஸ் ப்ராசஸ் இஸ் ஐசோபாரிக் கம்ப்ரெஷன் அப்படிங்கும்போது ஒர்க் டன் வந்து ஆன் த சிஸ்டம், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் இஸ் நெகட்டிவ். ஸோ த ஆன்சர் இஸ் minus 2 joules. ஸோ த ஏரியா அண்டர் த கர்வ் BC இஸ் minus 2 joules. இப்போ நம்ம வந்து நெட் ஒர்க் டன் பார்க்க போகிறோம். ஸோ நெட் ஒர்க் டன் இஸ் ஓகே W1, இந்த இடத்துல W2 இதை எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது C to A பாருங்கள். C to Aல வால்யூம் கான்ஸ்டன்ட், அப்போ ஒர்க் டன் இஸ் 0 இன் திஸ் கேஸ். ஏன்னா இது ஒரு ஐசோகோரிக் ப்ராசஸ். அப்போ நெட் ஒர்க் டன் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 3 joules. ஓகே, 3 joules. அடுத்தது minus 2 joules, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ we get 1 joule. ஸோ திஸ் இஸ் த நெட் ஒர்க் டன் which is positive in this case. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒர்க் டன் வந்து clockwise ப்ராசஸில் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த கர்வில் பார்த்திங்கன்னா A to Bயில் வந்து ஒர்க் டன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்? வால்யூம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால ஓகே, த ஏரியா அண்டர் த கர்வ் AB வந்து இட் இஸ் நத்திங் பட் அண்ட் ஒரு எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். ஓகே, அடுத்தது C. ஸோ ஃபர்ஸ்ட் இது க்ளோஸ்டு கர்வ், ஸோ சைக்ளிக் ப்ராசஸ். இப்போ இந்த சைக்கிள் பாருங்கள் ABC, இது வந்து கிளாக்வைஸாக ஆன்டி கிளாக்வைஸாக? திஸ் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒர்க் டன் என்னவாக இருக்கும்? ஒர்க் டன் இஸ் நெகட்டிவ் இன் திஸ் கேஸ். ஸோ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் இஸ் greater than work done by the system. ஓகே, இப்போ ஏரியா அண்டர் த கர்வ் பார்க்கும்பொழுது நம்ம இந்த ஹோல் பார்ட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா அண்டர் த கர்வ் BA கண்டுபிடிக்கணும், திஸ் பார்ட். அண்ட் தென் ஏரியா அண்டர் த கர்வ் AC கண்டுபிடிக்கணும், திஸ் பார்ட். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது அலாங் வித் த சைன்ஸ் வந்து வி கெட் த ஏரியா ABC. ஓகே, இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து we will consider the area under the curve AB. So we have to find the area under the curve AB. So இந்த இடத்துல pressure கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் ஐசோபாரிக் கம்ப்ரெஷன். அப்போ ஒர்க் டன் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஒர்க் டன் W1 is equal to இந்த ரெக்டாங்கிள் ஏரியா. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் ரெக்டாங்கிள் ஏரியா? இதோட லென்த் பாருங்கள், ஃப்ரம் 0 to 4. இந்த லென்த் வந்து 4,
breath வந்து 2 minus 1 is 1. So 4 into 1. Isobaric compression அப்படிங்கிறதுனால minus sign. So minus 4 joules. This is W1. Okay. அடுத்தது W2 கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்தது நம்ம ஏரியா அண்டர் த கர்வ் பிசி. பிசியில் பார்த்தீங்கன்னா வால்யூம் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக் ப்ராசஸில் வந்து ஒர்க் டன் வந்து 0. ஓகே, அடுத்தது ஏரியா அண்டர் த கர்வ் சிஏ பார்க்கணும். சிஏல பார்த்தீங்கன்னா திஸ் பார்ட். ஓகே, திஸ் பார்ட் கிவ்ஸ் த ஏரியா அண்டர் த கர்வ். ஓகே, ஸோ ஏரியா அண்டர் த கர்வ் சிஏ கேல்குலேட் பண்ணோன்னா 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம். ஓகே, this total part, okay, this shaded part. 2 பார்ட்டாக ட்ரையாங்கிள் ஒன்று. ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியா ப்ளஸ் இந்த பார்ட் ரெக்டாங்குலரோட ஏரியா. ஸோ ரெக்டாங்கிள் ஏரியா. வாட் இஸ் திஸ் ட்ரையாங்கிள் ஏரியா? half into பேஸ் எவ்வளவு? இட் இஸ் 2 minus 1 into height எவ்வளவு? 4 minus 2 is 2. 2. ஸோ 2 கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் 1 இருக்குது. ப்ளஸ் இந்த ரெக்டாங்கிள் ஏரியானா லென்த் 2, பிரெத் வந்து 1. 2 into 1. So 1 plus 2 is equal to 3 joules. So net work done in a net work done is equal to in the cyclic process C is equal to already W1, that is area under the curve AB கண்டுபிடிச்சோம் இல்லையா, minus 4 joules. W2 வந்து 3 joules is equal to minus 1 joule. ஓகே, நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த சைக்ளிக் ப்ராசஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கிறதுனால total work done வந்து நெகட்டிவாக இருக்குது for the cyclic process. Hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep watching Shankar's Physics Tutorials.